ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டு ஆல் இன் ஒன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன பண்ணின்னு பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சுட்டு தக்காளி பழ சாம்பார் செஞ்சேங்க. இந்த தக்காளி பழ சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன், எப்பயும் பண்ணுறத விட. சாப்பிட்டு கறிக்குழம்புமா இருக்குதுன்னு சொன்னாங்க. பசங்களுக்கு போட்டு கொடுக்கும்போதே என்னோடய ஹஸ்பண்டுக்கும் போட்டு கொடுத்துட்டேன். அவர் கொஞ்சம் வெளியில் கிளம்பணும்னு சொன்னார். என்னோடய பெரிய பையன் காம்படிஷன் போனால அவருக்கு லஞ்ச் கொடுக்க தேவையில்லை, அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாங்க. என்னோடய சின்ன பையனுக்கு மட்டும்தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். அவரை ஸ்கூல் லீவ் போட சொன்னேன். இல்லை, நான் நல்லா இருக்கேன் கிளம்புறேன்னு சொல்லவும் திடீர்னு பிளான் பண்ணி காரமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு அரிசி பருப்பெல்லாம் போட்டு நல்லா குழைய வேக வச்சு லஞ்சாக பேக் பண்ணேன். திடீர்னு பிச்சை சாப்பிட்றதுக்கு ஒரு பன்னும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு மதியம் வந்துடுவேன்னு சொன்னாங்க. வீட்டில் கொஞ்சம் துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. துணி துவைச்சி முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். சாதம் வச்சு தக்காளி ரசம் வச்சு பாகக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரசமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் நுணுக்கி போட்டு வச்சேன், மிக்ஸி ஜாரில் அடித்து ஊற்றாமல். தக்காளியெல்லாம் கையிலேயே கரைச்சி ஊற்றி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சுட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீடியோக்கே வாய்ஸ் கொடுத்தேன். நைட்டுக்கு காலையில் வச்ச தக்காளி பழ சாம்பாருக்கு மாவுக்கு தோசை ஊற்றிப்போம். மதியம் வச்ச பாகற்காய் தொக்கு, சாதம், ரசம் இருக்குது. இதை வச்சு எங்களோட டின்னரை சாப்பிட்டுப்போங்க. இதுதாங்க எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.